ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஒரு புளியோதரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் புளியோதரைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். நான் வெந்தயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன். நான் கொஞ்சமாக தானே செய்கிறேன், அதனால கம்மியாக போட்டுக்கிறேன். கடுகு ஒரு ஸ்பூன் அட்டை போட்டிருக்கேங்க. இது சிம்மில் வச்சிடலாம், வறுக்கட்டும். பாருங்க, இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரியணும் நமக்கு அந்த வெந்தயம் கடுகும். இப்போ 2 வரமிளகாய் இது கூட அரைச்சிக்கலாங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரணும் நமக்கு. இந்த மாதிரி அரைச்சி போடும்போது நமக்கு புளியோதரை இந்த கோயில் புளியோதரை மாதிரி டேஸ்ட் வருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வேறு எந்த ஐட்டமும் ஆட் பண்ணலைங்க. அந்த கடுகில் இருக்க 2 உளுந்து கடலைப்பருப்பு வந்திருக்கு. மற்றபடி நான் அதை போடல. கடுகு இருந்ததுனால அதை அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெடிக்குதுங்க. நல்லா ப்ரௌனிஷ் கலரும் ஆகிட்டு வருதுங்க நமக்கு வெந்தயமும். இப்போ நான் அந்த 2 வரமிளகாயும் வறுத்துக்கிறேன். கூடவே இந்த ஹீட்லேயே வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது அரைச்சி எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க, வறுபட்டுருச்சு. எனக்கு அந்த ஸ்மெல் வந்துருச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூனும் கோல்டு வினர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. நான் கொஞ்சம் எசென்சியல் எக்ஸ்ட்ரா செஞ்சு வீட்டுக்கு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஆயில் நல்லா காயிட்டுங்க. பாருங்கள், ஆயில் நல்லா காய்ஞ்சிருச்சு. புளியோதரைக்கு கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேங்க. கடுகு போட்டு கருவேப்பிலை இது பச்சை வரமிளகாய் ஒரு 3 மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க, போட்டுக்கிறேன். அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 10 பல் எடுத்துருக்கேங்க, 2 கட்டி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி புளியோதரை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொரியணும். ஆனியன் இதெல்லாம் நல்லா டீப்பாக பொரியட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கு வேறு எந்த கலருமே நம்ம போட போகிறது இல்லைங்க, மஞ்சத்தூள் மட்டும்தான். இந்த ஆயிலேயே பெருங்காயம் போட்டுக்கிறேங்க. பெருங்காயம் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம் ஜீரணத்துக்கு. புளியோதரைக்கு இந்த ஊறுகாய்க்கு இதுக்கெல்லாம் பெருங்காயம் நல்லா ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. இது வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நான் கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேங்க, போட்டுக்கிறேன். நிலக்கடலை தோல் எடுத்துகிட்டு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நிலக்கடலை போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா இருக்குங்க. நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிடுச்சு, ஆகட்டுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கொஞ்சிச்சு கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்சுருக்க புளி ஊற்றிடலாங்க. புளி தண்ணி நான் ஒரு ஆஞ்சி பழ சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு 100 கிராம் இருக்க அளவு. புளி நல்லா சுண்டணுங்க நமக்கு. அந்தளவுக்கு தனியாக கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்து சுண்டி வருங்க. அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் வரும். புளி ஒரு 2-3 டைம் நல்லா கரைச்சிக்கோங்க. நான் செகண்ட் டைம் நான் கரைச்சிக்கிறேன். இன்னொரு டைம் கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த டிப்பிலாம் இல்லாமல் நீட்டாக கரைச்சிக்கோங்க. சும்மா பாருங்க, நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ அந்த புளி 3ஆவது டைம் கரைச்சி ஊற்றிட்டாங்க தாங்க. இதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். இது நல்லா கொதிக்கிட்டுங்க புளியோது. இப்போ நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன், தேவையான அளவு. கொதிக்கிட்டோம், பார்க்கலாம். கொதிச்சு நல்லா ஆயில் பிரிஞ்சு நமக்கு வரணுங்க. கொதிச்சு நமக்கு தண்ணி சுண்டி வரட்டுங்க. நம்ம அப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம். நல்லா தண்ணி சுண்டி வருங்க, வரட்டும். பாருங்க எவ்வளோ சூப்பராக புளி கொதிச்சுட்டு மனம் நல்லா இருக்குங்க. இது நல்லா சுண்டி வரணுங்க நமக்கு. இது எந்தளவுக்கு சுண்டி வருதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது நல்லா சுண்டி வரட்டும், பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல நான் போட்டுக்கிறேங்க. நல்லா கொதிக்கிட்டும், பார்க்கலாம். பாருங்க, சுண்டி இந்த பக்கத்துக்கு வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்டுங்க நமக்கு. இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டோம், பார்க்கலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் சுண்டுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. பாருங்க, புளியோதரை நல்லா சுண்டிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த வறுத்த அரைச்சோம் இல்லைங்க, அது நான் ஒரு 2.5 ஸ்பூன் வருதுங்க, நான் போட்டுக்கிறேன். அப்படியே எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. இந்த ஆயிலே நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகும் நமக்கு. பாருங்க, பார்க்கவே கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது எப்பவுமே நைட்டு செஞ்சு வச்சு காலையில் சாப்பிட்டா தாங்க டேஸ்ட் வரும். எந்த அளவுக்கு லேட் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. பாருங்க, ஆயில் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு நமக்கு நல்லா வருதுங்க. அந்த பொடி போட்டோன்னே நமக்கு கலர் பாருங்க எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுங்க, சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இருக்குதுங்க. அந்த ஆயில் பிரிஞ்சோடு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் போதுங்க நமக்கு பொடி. ஏன்னா அந்த வெண்ணெய் போட்டுனா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் பாருங்கள், இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நான் கொஞ்சம் புளியோதரை எசென்ஷியல் இதில் எடுத்து வச்சுக்கிறேங்க. நம்ம கிளறிட்டு வேணா போட்டுக்கலாம், பத்தலைன்னா. ஒரே டைமாக எல்லாம் போட்டால் நல்லா இருக்காதுங்க. அதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ இந்த எசென்ஷியலாக நான் எடுத்து வச்சுருக்க ரைஸை போட்டு கிளறிக்கிறேங்க. எவ்வளோ போட்டிருக்கேன் ரைஸு, கரெக்டாக 1.5 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேங்க. இதுலேயும் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணால் அந்த ஹீட்டுக்கு நல்லா கெடாதுங்க. அதுக்காக தான் அந்த ஹீட்டோட எசென்ஷியலே போட்டு கிளறேன். ஆல்ரெடி நான் அரிசி இது பண்ணி வச்சு ஆற வச்சுட்டேங்க நல்லா. பாருங்கள், எனக்கு ப்ராப்பராக இருக்குங்க. இதுவே அளவு கரெக்டாக இருக்குது. நான் எடுத்து வச்சுருக்கிறது இன்னொரு நாள் நான் யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் சேர்த்து தான் ஆக்சுவலி செஞ்சேன். நான் ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணிப்பேன். நான் பாருங்கள், சூப்பரான புளியோதரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புளியோதரை பார்க்கவே எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். சூப்பரான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு, கோயில் புளியோதரை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கிறேங்க. பர்ஃபெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் எசென்ஷியல் பத்தலை, நான் ஊற்றிக்கிறேன். புளிப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. இது கூடவே கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு கம்மியாக இருக்குது. நீங்கள் உங்கள் அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. பாருங்கள், பாருங்கள், சூப்பரான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பர்ஃபெக்டான புளியோதரைங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.